இந்த ரவுண்டா நேத்து இருக்குதானே இந்த அல எழும்புற போதை பாருங்க. அப்பா என்ன மாதிரி இதுதானே அந்த இந்தியாவில இருந்து வந்து சேருது போது வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தாலும் அதை மக்கள் வந்து ஒரு அதோட வந்து இந்தியாவில இருந்து கூட சில பொருட்கள் வந்து இந்த பார்வையிடுறதுக்காக தான் வருகினோம். எச்சரிக்கை விளையாட்டான போட்டோக்கள் கூட அடிக்கிட்டு இது தவறமெல்லாம் தூக்கி எறிஞ்சிருக்கு. இதுல சிங்களாக்கள் எல்லாம் வந்து வணக்கம் உறவுகளே, நாங்கள் தான் உங்களோட ஜால் பிரதர்ஸ். இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன சம்மந்தமாக பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அனைவருமே அறிந்திருக்கக்கூடிய ஒன்று என்னன்னு சொன்னால், இந்த இலங்கையில் மாறி வர காலநிலை. அதாவது இப்போ தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்களாக இந்த புயலுக்கான எச்சரிக்கை விட்டவனமே இருக்கிறார்கள். அதோட வந்து இந்த புயல் வந்து இன்றைய தினத்தோட வந்து இந்த கரையை கடக்கக்கூடியதாக இருக்கும். அதோட இந்த காலநிலை வந்து படிப்படியாக குறைந்து வந்து இந்த வளமையான நிலைமைக்கு திரும்பக்கூடிய மாதிரி இருந்தாலும் இந்த கடல் கொந்தளிப்புகள் வந்து சீராக சொல்ல முடியாமல் இருக்கிறது. இப்போது இந்த கடல் கொந்தளிப்புகள் வந்து மாற போகிற என்பதை கூட சொல்ல முடியாத நிலைமையில தான் இருக்குது. அது வரைக்கும் இந்த மீனவர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற அச்சுறுத்தல் வந்து விடுத்திருக்கிறோம். அறிவித்தலாகவும் அதை எடுத்துக்கொள்ளலாம், எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதோட வந்து அந்த இந்த கடல்களின் மாற்றம், அந்த வானிலை மாற்றங்கள், மலைகள் எப்படி இருக்குன்றதை தான் நாங்கள் காணொலியில் பார்க்க போகிறோம். அதோட வந்து இந்தியாவில் இருந்து கூட சில பொருட்கள் வந்து இந்த கடலுக்குள்ளால் வந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கே அந்த பொருட்கள் வந்து அதோட வந்து அந்த பேக்கெட் பொருட்கள் வந்து அதிகமாக கரையை ஒதுங்குவதை நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ச்சியாக எங்களோட காணொலியோட நீங்கள் இணைஞ்சிருங்கோ. இது போன்ற புதிய காணொலியை பார்க்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எங்களோட வீடியோவை பாருங்கள். வாங்க தொடர்ந்து காணொலிக்குள்ள போகலாம். இப்போ நாங்கள் நின்றுன்றிருக்கிறது வந்து கீரிமலை கடற்கரையில தான் வந்து நின்றுன்றிருக்கிறோம். பாருங்க, இந்த அலைகள் வந்து கொந்தளிப்பாக இருக்கிறத நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எவ்வளவு ஆக்ரோஷமாக இந்த அலைகள் வந்து பொங்கி கொண்டிருக்கிறன்றதை நீங்க பார்க்கலாம். இந்த அலைகள் வந்து அதாவது கடல் கொந்தளிப்புன்றது பாருங்க எந்த விதத்துல நடந்து கொண்டிருக்கு. தண்ணி அடிக்கிற அடியை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த அலைகள் எழும்புற வேகத்தை பார்க்க தெரியும் எவ்வளவு பயங்கரமாக அலைகள் வந்து எழுப்பி கொண்டிருக்கிறதுன்றதை. இதுல கூட எங்களோட போன்ல கூட இந்த கேமராக்கள்ல தண்ணி எத்துற நிலைமையில தான் இந்த இது இருக்கிறதை நீங்க இதுல பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட வந்து இப்ப நாங்க நிக்கிறது மாலை நேரம் வந்து இங்க வந்திருக்கிறோம். பாருங்க, இது வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தாலும் அதை மக்கள் வந்து ஒரு பொறுப்பாக உணராம வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக நினைத்து வந்து கொண்டிருக்கணும். அதோட வந்து இப்பவும் இங்காலயம் வந்து பார்வையிடுறதுக்காகவும் வந்து கொண்டிருக்கணும் பஸ்ல இருந்து. அதை நாங்கள் இந்த காணொலியில உங்களுக்கு காட்டிக்கொள்றோம். பாருங்க எவ்வளவு பேர் இங்க வந்து கொண்டிருக்கணும்னு சொல்லி. அவைகளும் இந்த இதுகளை வந்து பார்வையிடுறதுக்காக தான் வருகினோம். ஆனால் பாருங்க, இந்த அலைகள் அடிக்கிற வேகத்துல வந்து இந்த காத்தின் வேகத்துக்கு இந்த மரங்கள் அடிக்கிறத நீங்க இதுல பார்க்கலாம். மரங்கள் வந்து ஆடிக்கொண்டு இருக்கிறத பாருங்க எவ்வளவு வேகமாக அந்த அலைகள் வந்து தாக்கி கொண்டிருக்கிறது. காற்றும் வந்து வீசி கொண்டிருக்கிறது. இன்று மாலை வந்து ஒரு 5 மணி இருக்கு நாங்க இதுல வந்து நிக்கிறோம். அதோட வந்து இன்றைய நிலையில வந்து இப்ப அந்த காற்றழுத்தமானது வந்து கடந்துட்டு சொல்லலாம். இப்ப இதால வந்து குறையாம இன்னும் பார்க்கலாம். இந்த பாடி கற்களோட இதுல வந்து நிக்கிற இது எல்லாமே பார்த்து கொள்ளலாம். பாருங்க, அதை தண்ணி வந்து எத்தி வந்து நிக்கிற வெள்ளமாக தான் இருக்கிறது. மழை வெள்ளம் இல்ல, வந்து கடல் அலைகள் வந்து கொந்தளிப்பு மூலம் பார்க்கக்கூடிய தண்ணியாக தான் இது இருக்கு. இதுல பார்த்து கொள்ளக்கூடிய இதுல பாருங்க, இப்ப அந்த தண்ணி கடல்ல எழும்புகின்ற அலைகள் ஒன்றோடு ஒன்று உராசப்பட்டு வருகின்ற இதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கால கூட அந்த இருவர் வந்து நின்று இந்த படங்கள் எடுக்கிறதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி வீடியோ காணொலிகள் மூலம் பதிவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அதையும் நீங்கள் இதில் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, இது வந்து கீரி மேலையில் தான் நின்று இந்த காட்சியை வந்து வீடியோ பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அதோட இந்த நிலைமை வந்து இருக்குமென்றதோட இன்று மழை வந்து இரவு நேரங்களில் பொழியக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதாக சொல்லியிருந்தவர். பரவலாகவோ அல்லது கனமழையாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த அடிக்கிறத பாருங்க, கிட்ட கூட போய் பார்த்து கொண்டு நிற்கணும். அது ஒரு ஆபத்தான ஒரு செயலாகத்தான் இருக்கும். இந்த சைட்டால பார்க்க உங்களுக்கு தெரியுமானுங்க எவ்வளவு ஆக்ரோஷமாக வந்து அந்த அலை மோதி அடிச்சு கொண்டிருக்கிறது பாருங்க. அந்த
தீர்த்த கேணியில கூட அந்த குளிக்கிறதுக்கு வந்து இன்றைக்கு நிறைய பேர் வரையில இல்லைன்னு சொன்னா இன்றைக்கு சனிக்கிழமை என்ற வழியால நிறைய பேர் வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஆங்காங்கே ஒரு கொஞ்சம் பேரை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சுற்றுலா பயணிகள்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறதையும் இதில் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க அந்த வழிகளூடாக வர்ற அலைகளைத்தான் நாங்கள் இதை காட்டி கொண்டிருக்கோம் உங்களுக்கு. அந்த எங்களையும் பாருங்க அந்த அடித்து கொண்டு மண்கள் வந்து அரித்திருக்கிறதையும் கூட இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறாங்க. செயற்பாடுகளில் தெரியக்கூடிய மாதிரி இருந்தாங்க. அடித்து எழும்புற அலையை பாருங்க. நான் கிட்ட காட்டுறேன் பாருங்க அந்த அலைகள் வந்து ஒன்றோட ஒன்று எவ்வளோ வித்தியாசப்பட்டு எழும்புன்றதையும் பாருங்க. இங்கால அந்த நீர் வந்து அதிகமானால் திறந்து விடப்படுற இதையும் பாருங்க. குறைந்தால் வந்து இதன் மூலம் இந்த கடல் நீரை தான் வந்து உள்ளுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த கேணிக்குள்ள. இதுலேயும் வந்து அலைகள் மோதுப்பட்டு அடிபடுறதை நீங்கள் இதில் பார்க்கலாம். அது எழும்புற வீரத்தை வந்து ஒரு 5 அடிக்காவது உயரக்கூடியது. இந்த வானிலையே பாருங்க இன்னும் அந்த சீரான காலநிலைக்கு வரையில்லை. இப்போ அந்த வானிலை வந்து பார்க்க அந்த நிலைமை வந்து கொஞ்சம் பயங்கரமாகத்தான் இருக்குன்னு சொல்லுவோம். அவதானமாக இருக்கணும். இந்த மழை காலத்தில் வந்து இறங்கக்கூடிய நிலைமையும் இருக்குது. தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்னன்னு சொன்னால் இப்போ அந்த கடலில் வந்து குளிக்கிறதுக்கு வந்து ஒருத்தருமே வரையில. அதோட இந்த கேணிகளும் வந்து நோமலாக இருக்கிறத பார்க்கக்கூடிய ஆங்காங்கே 2 சிறுவர்கள் வந்து குளித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கால வந்து அந்த பயணிகள்லாம் வந்து சுற்றுலா பயணிகள் பார்க்கக்கூடிய இப்போ இவை வந்து பார்த்துட்டு சென்று கொண்டிருக்கிறதையும் இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இங்கால 2 ஜோடிகள் வந்து படங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் அன்பை வந்து இந்த நேரத்தில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதையும் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. அதை நாங்கள் இதில் பதிவேற்றிக் கொள்கிறோம். அதில் இருக்கிற சிலையில் கூட தண்ணி அடிக்கிற தூரமாக இருக்கிறது. பார்வையிட்டு சென்று கொண்டு இருக்கணும். அடுத்த இடத்துக்கு போய் நான் நினைக்கிறேன். நாங்களும் இப்படியே இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கணும். நாங்கள் அப்படியே அங்கே போக போகிறோம். இது வந்து இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து மாதர்கள் கடற்கரைக்கு தான் வந்து நாங்கள் மாதல் கடற்கரை வந்து பாருங்க எவ்வாறு கொந்தளித்து கொண்டிருக்கிறாங்கிறது தான் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி. கொஞ்சம் கிட்ட போய் காட்டுவோம். அதில் அந்த சுடுவத்துக்கு கிட்ட நாங்கள் போகிறோம் பாருங்க. இந்த கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். அந்த கருங்கற்களோட கூட அந்த அலைகள் முட்டுப்படுறதை நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது பாருங்க. கிட்ட போகலாம். என்ன பிரச்சனைனா வேகமாக போகலாது. இதில் இந்த படிகளில் வந்து பாசிகள் இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து தான் போகணும். அந்த தண்ணிகள் வந்து மோதி அந்த வச்சிருக்கிற அந்த கற்களில் கூட பாசிகள் பண்ணிருக்கு. வளர்க்கக்கூடிய தன்மையில் இருக்கிறதால வந்து பார்வையிடுறார்கள் வந்து சில என்ன மெதுவாக நடந்து வந்து பார்க்குறோம். இதில் வந்து ஒரு ரவுண்டாக சுற்ற வர ஒரு சீமெண்டால் வந்து அமைச்சிருந்ததை அதுவும் வந்து இந்த மழை காலமாக இப்போ ஒரு கிட்டடியில் சமீப காலமாக இது உடைக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்காங்க. கிட்ட காட்டுறாங்க. இந்த பாருங்க இதில் இருந்து ரவுண்டாக சுற்ற வர ஒரு சீமெண்டால் கான்கிரீட் மாதிரி போட்டிருந்தது. அதுவும் உடைக்கப்பட்டு தகர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த மண்ணால் அரிச்சு இந்த தண்ணீர் வந்து உப்பு தண்ணீர் தானே. அப்போ அதனால் அது அரிக்கப்பட்டிருக்குது. இங்கே இருந்து அந்த வியூவை பாருங்க அவ்வளோ அழகானதாக இருக்குது. இயற்கை அழகு அது சீட்டாக கொண்டால் எப்போவுமே எங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறது. இந்த நிலக்கட்டடியில் மாறணும். எல்லா இயல்பு வாழ்க்கைக்கும் பெறணும். இப்போ மீன்பிடி தொழில்களோட ஒருத்தருமே இந்த கடலுக்கு செல்ல இல்லாத நிலைமையில் இருக்குன்னா இந்த வளங்க இதில் அந்த சூமன் காட்டுறாங்க. கிட்ட காட்டையும் அந்த வந்து கற்களோட மோதி கொண்டிருக்கிறத நீங்கள் இதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் இப்போ நாங்கள் அடுத்ததை காட்டுறோம்னாங்க இந்த நடபாதை. இது வந்து சீமெண்டால் வந்து போடப்பட்டிருந்தது. அரிச்சு அது இல்லாமையே போயிட்டு இருக்காங்க. அதைத்தான் நாங்கள் இதில் காட்டிக்கிறோம். அதோட இந்த இந்தியாவிலேருந்து சில பொருட்கள் வந்து இந்த கதை ஒதுங்கினதாகவும் நாங்கள் கேள்விப்பட்டாங்க. அதில் ஒரு ஐயா சொல்லிட்டு போனவர் இது கூட அந்த அதில் வந்து வந்துருக்கு. இதில் வந்து இருக்கிறாங்க அந்த பொருட்களை வந்து பார்க்கக்கூடிய நாங்கள் ஏதோ ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி தான் இருக்குது. இது இந்த ரோட்டு கரையில் வந்து ரோட்டால் போய்க்க அந்த மரங்கள் வந்து அசைகிறத பாருங்க. அவ்வளோத்துக்கு காற்றுல வேகம் அதைத்தான் நாங்கள் இதில் காட்டி சொல்கிறோம் பாருங்க. எவ்வளோ வேகமாக அடித்து கொண்டிருக்கிறோன்றது இந்த காட்டி சொல்கிறோம். இது வந்து நாங்கள் செல்றது வந்து கீரிமலை ரோட்.
அதாவது கீரிமலையில இருந்து மாதகல் கடற்கரைக்கு செல்கிற ரோட் தான் இது வந்து இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கோம். அதை நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் ஒரு நல்ல ஒரு இயற்கையான காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்னென்னு சொன்னால் 2 பக்கங்களுமே மரங்களால் நிறைந்திருக்கக்கூடிய மாதிரி கடல் கடற்கரை சார்ந்த இடமாகவும் இருக்கும். இந்த ரோட்டுக்குள்ளாக நாங்கள் போக இந்த வீதியை காட்டி கொண்டு போகிறோம் பாருங்க. அந்த டென்ட் 2 பக்கங்களும் மரங்களால் வந்து மூடப்பட்டு வெயில்கள் தாக்கத்திலிருந்து கொஞ்சம் குறைவானதாக இருக்குன்னு அந்த காட்டி கொண்டு போகிறோம் பாருங்க. கொஞ்சம் தூரம் போக அந்த காட்சியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதால் வந்து சில குறும்ப நேரம் இதில் வந்து அந்த தோட்டம் கொத்தி கொண்டு வச்சு நம்ம அந்த மழை காலத்தை விட தோட்டங்கள் கொத்தி இன்னும் வந்து இந்த பயிர் செய்கைகளை நூற்றி விடுறதுக்காக தோட்டங்களை கொத்தி கொண்டு வச்சுனோம். அதில் நிறைய பேர் வந்து எனக்கு இந்த நான் சொன்ன மரங்களை பாருங்கள் 2 பக்க சைட்லையுமே அந்த மரங்களால் சூழ்ந்திருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட நாங்கள் இந்த காணொலியை நிறைவேற்றி கொண்டு வரோம்.